வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இன்னைக்கு நம்ம ஆவாரம் பூச்செடி பற்றி பார்க்க போகிறோம். அதை ஏன் நம்ம வீட்டில் வளர்க்கணும், அதோட பயன் என்ன, அதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அட்ராக்டிவாக எல்லோ கலர் பூவாக இருக்க இதுதாங்க ஆவாரம் பூச்செடி. இதோட இலைகளை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கீழா நெல்லி இலை மாதிரியே அந்த இலையோட அமைப்பு இருக்கும். இந்த பூக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆவாரம்பூ இந்த மாதிரி கடைகளில் விற்கிறாங்க. அதை பவுடர் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணி விற்கிறாங்க. இப்படியே நான் முதல்ல இந்த பவுடரை பார்த்த பிறகு தான் எனக்கு இந்த ஆவாரம்பூ செடி வளர்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நர்சரியில் ஒரு செடி வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். இது நான் சின்ன செடியாக பக்கத்து லோக்கல் நர்சரியில் வாங்கினேன். சின்ன செடியிலேயே நிறைய பூக்களோட ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. முதல்ல இந்த பூக்களோட நன்மை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆவாரம் பூக்கள் டயபெட்டிக்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மற்ற டீ போடும்போது அது கூட நம்ம இஞ்சி காடமம் எல்லாம் போடுவோமே, இஞ்சி ஏலக்காய் போட்டு அது கூட இந்த பூக்கள் ஒரு 4 லேசாக காஞ்ச பூக்களை ஒரு 4-5 பூ போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதை நம்ம வெறும் வயிற்றில் காலையில் குடித்தோம்னா டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் 1 கப் இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனி போட விரும்பாதவங்க கொஞ்சம் பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து கூட இந்த டீ குடிக்கலாம். இந்த ஆவாரம்பூ பவுடரை நம்ம கொஞ்சம் அதாவது தயிரில் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் பூசினோன்னா கண்ணுக்கு அடியில் இருக்கிற கருமை போயிடும். முகத்தில் இருக்க அங்கங்கே கருப்பாக பிக்மெண்டேஷன் இருக்குமே அதெல்லாம் போயிடும். அதோட இது கொஞ்சம் எண்ணெய் பசை உள்ள ஆயிலி சருமம்னு சொல்லுவாங்களே அது எல்லாத்துக்கும் கூட அந்த எண்ணெய் தன்மையை போக்கக்கூடியது. இதை நம்ம டீயாகவும் குடிக்கலாம், இல்லை அப்படியே அந்த பூவோட பவுடரை நம்ம எண்ணெயிலையோ தயிர்லையோ கலந்தும் முகத்தில் பூசலாம். இந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்லையே நம்ம நடும் போதே ஒரு சின்ன செடியாக இருந்தால் கூட ஒரு 14 இன்ச் தொட்டியில் நம்ம நடணும். மண் கலவையை பொறுத்த வரைக்கும் பாதி தோட்டத்து மண்ணுனா பாதி அளவு ஓரமும் மணலும் கலந்து நம்ம நடுறது நல்லது. இது நல்ல வெயில் படுற இடத்துல சன்லைட், அதுவும் காலையில் உள்ள வெயில் பட்டால் ரொம்ப நல்லது. உரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆர்கானிக் உரம் போட்டால் போதும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/4 ஸ்பூன் அளவு டிஏபி போட்டு விட்டோம்னா அது நல்லா பூக்கும். இது ரொம்ப புஷியாக நிறைய இலைகளோடு இருந்தால் அவ்வளவா பூக்காது. அதனால் அப்பப்போ நம்ம அதை ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஷார்ட்டாக புஷியாக இருக்குமே தவிர நெடுன்னு உயரமாக வளர்ந்துட்டு போயாது. அதனால் இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ப்ரூன் பண்ணி விடணும். அப்படி விட்டோம்னா தான் புது புது பிரான்ச்சஸ் பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியை நம்ம சீட் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். இந்த பூக்கள்லேருந்து சீடு உருவாகும். அந்த சீடு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் அதை ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். லேஸ் வார்ம் வாட்டரில் ஊற வச்சோன்னா நல்லது. அதை நம்ம தண்ணியில் 24 மணி நேரம் ஊற வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாகி அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து மண்ணில் அதை நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் அந்த சீடை முளைச்சி வளர ஆரம்பிக்கும். இந்த செடியை நம்ம கண்டிப்பாக தொட்டியில் தான் வச்சு வளர்க்குறது நல்லது. தரையில் வச்சு வளர்த்தோன்னா மரம் ஆயிரும். ஆனால் தொட்டியில் வச்சு வளர்த்தோன்னு சொன்னால் ஸ்மால் சின்ன ட்ரீயாக ரொம்ப அழகாக நிறைய பூக்களோட அழகாக இருக்கும். அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு மற்ற வண்ணத்து பூச்சி மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி நிறைய பூச்சிகளும் பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய மொட்டு முதல்ல இந்த பூ மலரும் போது இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும். லைட் க்ரீன் கலரில் இருந்து அதுக்கப்புறமா தான் இப்படி எல்லோ கலரில் மாறும். நீங்களும் இந்த நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த அழகான இந்த செடியை வாங்கி வீட்டில் வளர்த்து பாருங்கள். நல்ல அந்த பூக்களை அப்படியே விட்டுறாமல் நல்ல முறையில் அதை பயன்படுத்தணும். நம்ம இந்த செடியோட விலை 30 ரூபா தான். பக்கத்து லோக்கல் நர்சரியில் எல்லாம் கூட இது அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.